என்னடா அது, திருட போற வீட்டுல காசும் இருக்க மாட்டேங்குது, நகையும் இருக்க மாட்டேங்குது, எங்கடா கொண்டு போய் வைக்கிறாங்க? பாஸ், இவங்க எல்லாம் எடுத்துட்டு போய் பேங்க்ல வச்சிருப்பாங்க பாஸ். அதை எப்படிடா எடுக்கிறது? பாஸ், இதுக்கு ஒரே வழி ஆள் கடத்தல் தான். டேய், என்னடா சொல்ற? நம்ம எப்படிடா ஊருக்குள்ள போய் ஆள் கடத்திட்டு வர முடியும்? பாஸ், நம்ம போவேனா? இந்த காட்டுக்குள்ள எவனாவது வருவாங்கல்ல, அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்துல காசு கேட்போம் பாஸ், காசு கேட்போம். அப்படியாடா சொல்ற? இதான் பாஸ் ஒரே வழி. இல்லாட்டினா உங்களை நம்பிக்கிட்டு நான் இந்த கிழிஞ்ச பணியன் போட்டுக்கிட்டே அலைய வேண்டியதான். போய் அங்கிட்டு ஒளிங்க. என்னடா பொசுக்குன்னு பாஸ் எப்படி பேசிவிட்ட? போயாயோ, நீ அங்கிட்டு ஒளியா, நான் இங்கிட்டு ஒளிஞ்சுக்கிறேன். எவனாலும் வராங்களான்னு பார்க்கலாம். அட போ, நின்றுக்கிட்டே இருக்க. போறேன்டா போறேன்டா. சா, கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சுந்தரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த காலம் கண்ணிலே பட மாட்டேங்குதே. இருமா, இங்கிட்டு தான் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. நிறையவா சுந்தரி இருக்கும்? ஆமா சித்தி, இங்கிட்டு நிறைய கிடைக்குமா. அப்ப சரிடி, நிறைய எடுத்துட்டு போய் சாப்பிட்டு நல்லா சத்தா இருப்போம். ஏக்கா, யாருக்கா அவங்க? தோட்டத்துக்காரங்களா இருப்பாங்கடி. என்னது தோட்டத்துக்காரங்களா? சே, அழகான பொண்ணுங்களை பார்த்தாவே வந்துருவாங்க எங்க இருந்தாலும். குறுகுறுன்னு பார்க்காதடா தாடிக்காரா. பாஸ், இதெல்லாம் தேவையா பாஸ்? இங்கிட்டு வாங்க பாஸ். ஏ குறுகட்ட கிளவி, உன்னை கடத்த வந்திருக்கான். ஏண்டா பொறுக்கி போயிலே, என்னை கிளவின்னு சொன்னதுக்கே உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்னடா இந்த கிளவி பயப்பட மாட்டேங்குது? பாஸ், கத்திய காமிங்க பாஸ். ஏ கிளவி, கத்துன கத்தியாலே சதக் புதக் பதக்குன்னு குத்திடுவேன். அட பாவி, கத்தி. ஏய், இங்கிட்டு வாடி. டேய் திருட்டு பயலுக, இந்த குழம்பு பழிக்கிறதுக்கு எருமாடு போய் மேய்ங்கடா. அதான் எருமாடு தான் மேய்க்க போறான். இப்ப 3 மாடு மேய்க்க போறோம்ல. எரும மாடு நான் சொல்றேன், பசு மாடுன்னு சொல்றான். ஏ கிளவி, பேசிக்கிட்டே இருக்காத, டக்குன்னு உன் புருஷனுக்கு போன போடு. ஏண்டா இவங்கள்ட்ட காசு கீசு இருக்குமா? பாஸ், பார்த்தா பணக்காரங்க மாதிரி தான் தெரியுது. கிளவிலாம் பாருங்க, நல்லா வெள்ளையா இருக்கு. ஏ கிளவி, போன போடு உன் புருஷனுக்கு. அம்மா, நீ அப்பாவுக்கு போன் போடுமா. சரி சுந்தரி, இரு. என்ன போன் அடிக்குது? ஹலோ, யாரு? ஏங்க, நான் தாங்க. இனிய திருட்டு பையில கடத்திட்டாங்க. ஹலோ, யாரு? சரியா கேட்க மாட்டேங்குது. என்னது கேட்க மாட்டேங்குதா? யோ, நான் தாயா உன் பொண்டாட்டி. ஹலோ, யாரு? இப்படித்தான் போன போடுவாங்க, பேச மாட்டாங்க. ஹலோ, சரி பையங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஐயா வச்சுட்டாண்டி. என்ன உன் புருஷன்ட்ட பேசினியா? ஏ சொட்ட வேண்டா, நீயும் கேட்டுட்டு தானே இருந்த, அவனுக்கு காது கேட்கலையா? பாஸ் பாஸ், இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா சுத்தப்படாது. அந்த கிழவி கையில ஒரு கீரலை போட்டு விடுங்க. ஐயோ, இருங்க இருங்க. எங்க கீரலை போடுறான், போட்டு பாடுறா. சித்தி சும்மா இரு சித்தி. ஏ சொட்ட, கொஞ்ச நேரம் பொறு. என் மருமை என்கிட்ட போய் என் புருஷன் போன கொடுப்பேன், அப்ப பேசிக்கலாம். ஏ கிழவி, என்ன என் பாசையே சொட்டைங்கிற? ஆமாண்டா மொட்டை. இப்ப யாருக்காவது போன் பண்ணி உடனே காசு கொண்டு வர சொல்லுங்க. இல்ல உங்களை கத்தியால சதக் பதக்குன்னு குத்தி விடுவேன் குத்தி. டேய் திருட்டு பையலே, என் புருஷனுக்கு போன் பண்றேன், பேசு. என்ன சுந்தரி, உன் புருஷன் இன்னுமா போன் எடுக்கல? சித்தி, அந்த மூளை இல்லாத முட்டா பையன் என்ன பண்றியான்னு தெரியல, போன எடுக்க மாட்டேங்கிறான் சித்தி. ஏன் புருஷன் போன காதுல வச்சு பேசுறானா மூக்குல வச்சு பேசுறான், ஒண்ணு கேட்டு தொலைய மாட்டேங்குது. இவங்களெல்லாம் கட்டி என்ன பண்ணி தொலைறத தெரியல. ஏண்டி உன் புருஷனுக்குனாலும் போன் பண்றீ? பண்றேக்கா, எதையாவது புரியலனாலும் சைகையில சொல்லினாலும் கூட்டிட்டு வந்துருவேன். என்ன போன் அடிக்குது? ஹலோ, யாரு? அப்பாடி, போன எடுத்துட்டியாக்கா? யோ, எங்களை கடத்தி வச்சிருக்காங்கயா. நீ ஏமா கடல் கிட்ட போற? யோ, காது கேட்காத கம்மநாட்டி, எங்களை கடத்தி வச்சிருக்காங்கயா. எதுக்குமா என்னை ஆசையா கம்மநாட்டின்னு திட்டுற? வந்தேன், விளக்கு மாதிரி பிஞ்சு போயிரும் பாத்துக்க. சொல்றத மட்டும் செய்ய. எங்களை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சுப்புட்டையும் எங்க அக்கா வீட்டுக்காட்டையும் போய் சொல்லு. என்னம்மா, உங்களை கடத்தி வச்சிருக்காங்களா? யோ, நீ என்கிட்ட அடிபட்டே சாக போற பாரு. போயா முத, சொல்றத செய்யா.
சரிம்மா சரிம்மா இந்த போய் சொல்றேம்மா. ஏக்கா ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டியாக்கா, போறேன் அக்கா சொல்ல. ஏண்டா இவளெல்லாம் பொம்பளையெல்லாம் புருஷனை என்ன கிளி கிளிக்கிறாளுக பாரு. ஒரு நேரம் சோத்துக்கு பாவம் அவங்க என்ன பாடு வராங்களோ தெரியல. ஆமா பாஸ், மொத்த காசை எடுத்துட்டு வர சொல்லுங்க பாஸ். பேசியாச்சா? பேசியாச்சுடா சொட்ட. பாஸ் இப்படியே விட்டா இந்த கிளவி வாய் அடங்காது, கட்டி போட்டுலாம். போன் அடிக்குது, நமக்கு யாரு போன் பண்ண போறா? அடிச்சுட்டு கிடக்கட்ட. என்ன பெரிய மம்பட்டியும் சின்ன மம்பட்டியும் சேர்ந்து வந்திருக்கீங்க? உங்க மக வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கு. அப்புறமேல் வாங்க, என்னால கடைக்கெல்லாம் அலைய முடியாது. அடே பிள்ளைய கடத்திட்டாங்கடா. என்ன சொல்றீங்க? பிள்ளையா பிறந்திருக்கு உங்களுக்கு? எப்ப பிறந்துச்ச? டேய் கூறுகட்ட பேலே, என் பிள்ளைடா, உன் பொண்டாட்டி. என்ன மாமா சொல்றீங்க? சுந்தரிய கடத்திட்டாங்களா? யார் மாமா கடத்தினது? எப்ப கடத்தினது? சொல்லுங்க மாமா, எந்த டெரரிஸ்ட் கடத்தினது சொல்லுங்க. அமெரிக்காக்காரங்களா, ஈரான்காரங்களா, ஈராக்காரங்களா? டேய் லூசு பயமே பேசாதடா. இங்கே தானே எங்கேயோ பக்கத்துல கடத்தி வச்சிருக்காங்க. வரப்ப அப்படியே கூட்டு வந்திருக்க வேண்டியதானே மாமா. டேய் அவங்க பணம் கேட்குறாங்கடா, உடனே அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுடா. சரி மாமா சரி மாமா, இந்த பேசுறேன். ரிங்கு போகுது. பாஸ் பாஸ் ஃபோன் அடிக்குது. ஹலோ, நான் மிஸ்டர் சுப்பு பேசுறேங்க. என்னது மிஸ்டர் சுப்புவா? யோ உன் பொண்டாட்டியை நான் இங்கே கடத்தி வச்சிருக்கேன். திருடி சார், என் பொண்டாட்டியை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம். எங்க வரணும்னு சொல்லுங்க சார், நாங்க வந்துடுறோம். என் பொண்டாட்டி ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். நான் கொஞ்ச நேரம் சென்று ஃபோன் பண்ணி உனக்கு இடத்த சொல்லுவேன். அங்க காசு பணத்தோட வரணும் சொல்லிட்டேன். அப்படி நீ வரல, உன் பொண்டாட்டிய சதக் பதக் பதக்குன்னு குத்திடுவேன். என்ன புரிஞ்சுச்சா? அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நீங்க ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுவேன். பாஸ் பயந்துட்டாங்க பாஸ். ஆமாடா, ரொம்ப பயந்த மாதிரி தான் தெரியுது. எப்படி நமக்கு காசு பணம் நிறைய வரப்போகுது, நம்ம பணக்காரங்களா போறோம்டா. ஏ சொட்ட, பணக்காரங்களாகலாம் அப்புறமேலு போய் எங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா. சீக்கிரம் போ. எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, என் தங்கச்சிக்கும் சிக்கன் பிரியாணி, என் மகளுக்கு ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வா போ. அப்புறம் டேய் மொட்டை, நீ போய் சுகர் மாத்திரை வாங்கிட்டு வாடா. சுகர் இருக்கு எனக்கு. ஆமாடி மறந்துட்டேன். டேய் 2 ப்ரெஷர் மாத்திரை வாங்கிட்டு வாங்க, ப்ரெஷர் இருக்கு எனக்கு. ஏ சொட்ட மொட்டை, சொன்னதெல்லாம் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. என்னடா இந்த கிழவிய லிஸ்ட் போட்டே போறாளுங்க. என்னவா செய்யறது? ஐயோ ஐயோ பிரஷர் கூடிக்கிச்சு போலயே, மயக்கம் வருது. சுந்தரி. ஐயோ அம்மா, என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? ஐயோ அக்கா, என்னக்காச்சு உனக்கு? என்னாச்சு? ஐயோ படுபாவிய கொண்டு விட்டாங்களா? ஏ கிழவி பக்கத்துலயே வரல, என்ன கொண்டு விட்டோங்கிற? அட பாவிகளா, நீ நல்லா இருப்பீங்களாடா? நல்லா இருப்பீங்களா? ஐயோ எனக்கு மயக்கமா வருதுடி. டேய் இவங்கள வச்சுட்டு ஒன்றும் காசு தேடுற மாதிரிலாம் தெரில. பாஸ் இப்போ அவளோட புருஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க. ஆமாடா இரு ஃபோன் பண்ணுறேன். என்னடா ரிங்கு போது எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. டேய் சுப்பு, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குடா, எடுத்துனாலும் பேசுடா. யோ இரியா, ஃபர்ஸ்ட் ரிங்ல எல்லாம் எடுக்கக்கூடாது, 2வது தடவை ஃபோன் பண்ணும்போது தான் எடுக்கணும். அண்ணே இவனை நம்பினா வேலையாகாது போல. ஐயோ என் பொண்டாட்டி வேற அங்கே இருக்கா. அந்த அம்மா போட்டு குத்துன்னு குத்துது. ஆனால் இந்த இன்னும் பொண்டாட்டியை காணா தேடிக்கிட்டு இருக்கு. போன் வேற அடிச்சுக்கிட்டே கிடக்குது. டேய் சுப்பு வாடா, போயினாலும் பார்த்துட்டு வரலாம் எங்கன்னு. ஐயோ என் மக வேற அங்கே இருக்கே, என் பொண்டாட்டி வேற அங்கே இருக்கே. மாமா குரு இடத்தனமா பேசாதீங்க, ஏதாவது பண்ணி வச்சு ஏதாவது பண்ணிட போறாங்க. நம்ம இஷ்டத்துக்குலாம் போகக்கூடாது. திருடி சார் ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, அப்பதான் போகணும். என்னடா ஃபோன் போய்கிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறியா? டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கடா. எனக்கு நம்பிக்கை இல்லடா, இவங்கள வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. 10 பைசா கூட தேராது போல. அமுச்சு விட்றலாமாடா? பாஸ் அமுச்சு விட்ருங்க. உங்களால எனக்கே சோறு வாங்கி கொடுக்க முடியல, இவங்களுக்கு எப்படி வாங்கி கொடுப்பீங்க? அமுச்சு விடுங்க, வேற ஆள் யாராவது வராங்களான்னு பார்க்கலாம். ஏண்டா வயசானவங்க கூட பார்க்காம இப்படி கட்டி வச்சிருக்கீங்களேடா, நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா? ஐயோ இந்த கிளை வேற சாபமா கொடுத்துக்கிட்டு இருக்கா. அவுத்து விடு, போய் தொலையட்டும். என்ன போனையே காணா? யோ என்ன அதுங்களாட்டி அமுச்சு விட்டாங்க? 6 மாசம் வச்சிருந்து அமுச்சுடுவாங்கன்னு பார்த்தேன். ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? கட்டின பொண்டாட்டி ஆபத்துல இருக்கும்போது காப்பாத்துற வந்தாயா புருஷன். சுந்தரி இப்பதான் சுந்தரி நான் வரலான்ட்டு இருந்தேன். கிழிச்ச நீ வர்ற லட்சணம் தான் தெரியல. ஏயா அவன் தான் சரியில்லைனா நீ அவனுக்கு மேல இருப்ப போல வந்து இங்க ஒயாரமா உட்காந்துருக்க.
இம்மா நான் அப்பாலேருந்து வாடா போலான்ட்டு தான் இருந்தேன். அவன் தாம்மா லேட் ஆகிட்டே இருக்கான். ஆமாம், நானும் அண்ணனும் கூப்பிட்டுட்டே இருந்தோம். இவன் தான் வரவே மாட்டேன்ட்டான் உக்காந்துக்கிட்டு. அவன் தான் வரலேனா நீங்கள் 2 பேரும் வர வேண்டியதானே? உங்களையெல்லாம் கட்டிக்கிட்டு. மா அப்படிலாம் பேசாதம்மா, இன்னும் கேவலமாக பேசுவேன். வீட்டுக்கு வா. சரி வாங்க போகலாம். இதுகளெல்லாம் திருத்தவே முடியாது. அத்த அப்படிலாம் இல்லைத்த, நீங்களே வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும் த. அட போட. நான் கட்டினது தான் அப்படி இருக்குன்னா பெத்த தகப்பேன் நீங்களும் இப்படி இருக்கீங்க. ஏப்பா சித்தப்பா அதுக்கு மேல இருக்காரு. ச்சே. மாமா வாங்க போய் அவங்கள பழி வாங்கலாம். அட போட கிறுக்கு பேலே. இவங்களை கடத்தினோடனே நம்ம உடனே போய் காப்பாற்றிடணுமா? எதா இருந்தாலும் பிளான் பண்ணி தானே மக்களை பண்ண முடியும். சரி போனது போட்டோம், அடுத்த தடவை கடத்தட்டும். போய் காப்பாற்றிட்டு வந்துடுறேன் மக்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்.